நந்து மாமா, லண்டன் வந்துட்டேன். ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கு மாமா. மாமா, இங்கே கிறிஸ்மஸ்னால சிட்டி ஃபுல்லாக லைட்டு அழகாக இருக்கு மாமா. நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் பேர் என்ன? அமாரா. கரெக்ட். சரி மாமா, வச்சிடுறேன். பாய். நமஸ்கார். ஒரு சுவை. Destination set. Sorry.
வந்த புதுசில் நானும் இப்படி தான் பேந்த பார்த்துட்டு இருந்தேன். மீ நான் இங்கே சூப்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் செய்கிறேன். இந்த ஹோட்டலுக்கு நீ புதுசில் கொஞ்சம் டைம் எடுக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கு. யா, It is a 5-star rated restaurant. ஹீஸ் மிஸ்டர் ஃபிங்கர் பவுல். குட் மார்னிங் ஹெச்எஃப். டூ யோர் ஒர்க் யார். நம்ம கிச்சனில் 3 ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, இங்கே பேக்ஸ், பர்ஸ், வாலெட், மொபைல்ஸ், ஈகோஸ் இது எதுவுமே உள்ளே கொண்டாடக்கூடாது. லாக்கர்லேயே வச்சு பூட்டிடணும். அண்ட் ரூல் நம்பர் 2, ஜென்ரலாக கிச்சனில் ஒரு செஃப் சமைச்சு மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே வி குக் அவர் ஓன் ஃபுட். ஸோ நோ காம்ப்ளிகேஷன்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ். யா. ரூல் நம்பர் 3 என்னது? ஃபாலோ மிஸ்டர் ராஜேஷ். ஹீ இஸ் அ வெரி நைஸ் ஷெஃப் ஹியர். ஓ, ராஜேஷ் யாரு? இட்ஸ் மீ. ஃபாலோ. What the hell is happening here? Do you know what time it is? It's 7 o'clock. இவர் யாரு? வால் இ த செயின். ஹெட் செஃப்க்கு அப்புறம் இவன் தான் பெரிய ஹெட்டு நினச்சிட்டு இருக்கான். பட் இஸ் வெரி சீனியர். இந்த மொத்த ஹோட்டல்லையே ஹெட் செஃப் சமைச்சு பார்த்தது ஒருத்தன் தான். அது எப்படி? ஹெச்எஃப் சமைக்க மாட்டாரா? ம், ஏதோ 15 வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சிட்டு இருந்தாராம். பட் அப்பெல்லாம் அவர் ரெசிபிஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஹே, நீ டான்ஸ் ஆடுவியா? ஓ, அது அப்பப்போ மசில் ஸ்பேசம்ஸ் வரும், அதான். வாட்? மசில் ஸ்பேசம்ஸ்? ஓ, இவன் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். அவங்களுக்கு ஞாபகம் மறதியா? கையை திரும்ப 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 கழுவிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 3-4 வாட்டி கழுவிட்டாங்க. அவளுக்கு ஓசிடி. அவளை சுற்றி இருக்கிறதுலாம் சுத்தமாக இல்லைன்னா மூளை வேலை செய்யாது. அதுக்கு தான் கழுவி கழுவி கையில் இருக்கிற ரேகை கூட அழிஞ்சு போச்சு. It's 7:25. இன்னும் 1/2 மணி நேரத்தில் 8 மணி ஆகிடும். என்ன பண்ண சொல்கிறேன்? Who's that? சார், வெஜிடபிள்ஸ் ஆர் கட்டிங் சார். யூ கோ சார். ஐ லவ் யூ சார். டேய், அந்த கணக்கு தூக்கி போடுறா. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டைம் சொல்லி சாவடிக்கலாம். கிளியர் பத்ரா, ப்ளீஸ் மசாஜ் மை நெக். ஐ அம் பெயினிங். फ्रेश फिश தேங்காய் பூ கார்னிஷ்க்கு. வாட்? ஃப்ரெஷ் மீட். நந்தோட நெஃப்யூ இல்லை? ஆமாம் ஷெஃப், தேவ். தாரா, கேவின். Chef. கிச்சனில் மட்டும்தான் உனக்கு என்ட்ரி. இந்த டோரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. 1 வீக்கில் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீ ஃபாலோ அப் பண்ணு. அது வரைக்கும் இந்த டோர் யூஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அந்த கேப்பில் இந்த வெஜ்ஜை வைக்கணும். எல்லாத்தையும் உள்ளே ஸ்டக் ஆகிடுவேன். எமர்ஜென்சி பட்டன் கூட ஒர்க் பண்ணல. இன்னைக்கு நான் என்ன சமைக்கணும் சொல்லுங்க. நீ பண்ண வேண்டியது குக்கிங் இல்லை, கிளீனிங். கிளீனிங்கா? நான் வந்து 1 மந்த் ஆச்சு. நானே இன்னும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நீ கட்டிங், கிளீனிங், சார்ட்டிங் இதெல்லாம் பண்ணு. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் உன் பிரேக்ஃபாஸ்ட்டை சமைக்கிறது தவிர நீ வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அப்பப்போ ஹெட் ஷெஃபோட ரெசிபிஸ் தருவேன். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணு.
ஜாக்கிரதை, அது எங்களுக்கு காயத்ரி மந்திரம். ஏய் ஏய், இது என்னது? எனக்கு அப்பப்போ மசில் ஸ்பேசம்ஸ் வரும், அதான். சாரி. Has everyone understood? Chef! Like what is that? The food on our food smoker. Hey, stop slacking off and get back in here. எதுக்குடா கத்துற தரித்திரம் பிடிச்சவனே? மை கால் என்ன செவிடா? தயவு செஞ்சு மூட்டு போடா சனியம் பிடிச்சவனே. Okay, okay. Back inside. Yeah, Come on, come on. போலாம். We're low on calamari, prawns, and some. Careful! And yeah, some plates. Careful. எனக்கு அப்பப்போ ஐ கீப் கெட்டிங் மசில் ஸ்பேசம்ஸ் வரும், அதான். சாரி. ஆஃபன். சாரி சாரி சாரி. Dave, tiffin ready பண்ற டைம் ஆயிடுச்சு. Come on. See the subtle change in the texture. Then we have to add the ginger. Feel the aroma. என்ன? ஷெஃப் சாப்பிட மாட்டாரா? இது வரைக்கும் அவர் சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததில்ல. அப்படியா? அப்போது சர்வீஸ்க்கு டெஸ்டிங்? You will see. Butter chicken Romali roti for table 4. Hyderabadi biryani. இதில் ஏதோ தப்பாக இருக்கே. மறுபடியும் பண்ணுமா? பின்ன மறுபடியும் சரியில்லைன்னா தூக்கி அடிச்சிருவாரு. நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னு திரும்பிப்பாரு. அப்புறம் தான் சர்வீஸ்க்கு போகும். ஏ ஃபிங்கர் பவுல், கெட் மீ த கார்ன் ஃப்ளோர். ஆமா, உனக்கு எப்படி தெரிஞ்சது? தெரிஞ்சிருக்கும். Service! Thank you so much for coming.
இது உனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கா? இது ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி லான்ச் ஆச்சுங்க. உனக்கு இன்சாமியா கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ம், ராத்திரியில் தூக்கம் வராதா? அது ஏய் ஆம். So what are you up to tonight? I think I'm going to go to the movies. Is anyone listening? Anything specific? பொண்ணு நல்லா இருக்கல்ல? டேய் என்னடா பண்ற? தாரா கூட ஹெட் செஃப் ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்திருக்கா. நீ சைட் அடிக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சது உன்னைய மோந்த பார்த்து தூக்கி அடிச்சிருவாரு. சான்ஸே இல்லை. இது தூக்கி அடிக்கிறதா? பின்ன மோந்த பார்க்கறதா? பின்ன என்ன? ஒன்றும் இல்லை. சரி வா, உனக்கு லண்டன் சுற்றி காட்டுறேன். லண்டனா? லண்டன்னா இந்த லண்டன் இல்லை, ரியல் லண்டன். இட் வில் பி அமேசிங். ஏறு. நம்ம 3 பேர் இந்த வண்டி இழுக்காது. லெட்ஸ் வாக். டிஷ்யூஸ் அ பிக் இஷ்யூ ஹியர். வந்த புஸ்ல எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. பத் இங்க வெதரையும் உமனையும் நம்பவே கூடாது. தே வில் சீட் அஸ். அந்த தாராக்கு கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ். எதுக்கு நீ கொஞ்சம் ஜாகிரதையாவே இரு. ஓகேவா? ஹலோ. ஓகே. நம்ம ஹெச்எஃப் மேல இவளுக்கு அதீத பக்தி. அவர் ராமர்னா இந்த அம்மா தான் நவீன ஆஞ்சநேயர். ஒருவேளை ஹெச்எஃப் ரெசிபியில 3 கடுகு போடுன்னு சொன்னா கரெக்டா இந்த அம்மா 3 கடுகு தான் போடும். தெரியாம ஒரு கடுகு விழுந்துருச்சு, பைத்திய மாதிரி கத்துவான். அவ வந்து 1 மாசம் தான் ஆகுது. எப்பவும் ஒரு கையில வாட்சோடவும் இன்னொரு கையில சானிடைசரோட தான் சுத்துவா. ஓசிடி. ஓ, அவங்கள கட்டிக்க போறவன் நிலைமை என்ன ஆகுமோ? அப்போ உன்னை கட்டிக்க போற நிலைமை வா. ஸ்டார்டட் ட்ரிஸ்லிங் மேன். ஹே ப்ரோ, அதோ அங்க பாரு. அது ஒரு நைட் மார்க்கெட், ரொம்ப ஃபேமஸ். அது ஃபேமஸ் ஆனது காரணமே நம்ம ஹெட் செஃப் தான். அவர் அங்க போறாருன்னு தெரிஞ்சு ஊரே அங்க போக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், அதோட தலையெழுத்தே மாறிடுச்சு. அவ்வளோ ஃபேமஸ் நம்ம ஹெட் செஃப். பின்ன அவர் 20 இயர்ஸ் பேக் உலகம் பூரா சுத்தி விதமா குசின் சாப்பிட்டு ஃபைனலா ஒரு நாள் அவரே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ஷெஃபா மாறிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லை. அவ்வளோ ஏன், அவருக்கு மிஷிலன் ஸ்டாரே கிடைச்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம ஹெட் செஃப் இப்படி இருக்காரு? என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் கண்டுக்காத, அவர் அப்படிதான். என்ன டிஷ்ஷா இருந்தாலும் வெறும் வாசனையை வச்சு அதோட இன்கிரீடியன்ஸ்லாம் சொல்லிடுவாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பொண்டாட்டியும் பொண்ணு அவரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். சமைக்கிறது, அதுலேருந்து வர சந்தோஷம் எல்லாம். ஆனால் இப்போவும் அவர் அவங்களோட ஞாபகத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கார். அதனால தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே தன்னோட பொண்ணு பேரை வச்சுருக்காரு, அமாரான்னு. பாவம் இல்லை? What the hell are you doing? Get back to work!
You always called me. I always smoke cigarette and you always blame me. Oh, okay. There. All right. Get back to work, okay? தாரா மேடம். Quick! அது எப்படி ஃபுட்டை பார்த்தே நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? டெய்லி எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. வந்தோமா வேலையை செஞ்சோமா போனோமான் இருக்கணும். He was, he is, and will always be one of the best chefs in the world. இல்லை, என்ன இருந்தாலும் நம்ம செய்கிற மாதிரி வருமா? 20 வருடம் பழமையான ரெசிபி. சாப்பிடலாமா பிரதர்? All right, chicken biryani, table number 5. Quick now. ஏய் என்ன பண்ற? இல்லைங்க தாரா மேடம், சின்ன கரெக்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும் தானே. அது சொல்றதுக்கு நீ யாரு? டாம் இங்கே எவ்வளோ வருஷமா வேலை செய்யற தெரியுமா? ஷெஃப் ரெசிபிஸ் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஃபர்ஸ்ட் நீ ஒன்று கரெக்ட் பண்ணிக்கோ, அப்புறம் ரெசிபிஸ் கரெக்ட் பண்ணலாம். இல்லைங்க தாரா மேடம், நம்ம பண்ணிட்டு இருக்கிற ரெசிபிஸ் ஆக்சுவல் செஃப் ரெசிபிஸ் இல்லை. நீங்கள் கொடுத்த ரெசிபீஸில் என்ன போடணும்னு இருக்குது, ஆனால் எதை எப்போ போடணும், எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், இது எதுவுமே இல்லை. மேபி ஷெஃபுக்கு கோவம் வர்றதும் பிடிக்காம தூக்கி அடிக்கிறதும் அதனால தான் இருக்கும். ஆக்சுவலி அந்த ரெசிபீஸ் எல்லாம் அவர் நினைக்கிற மாதிரி பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஏய் மென்டல், ஷிஃப்ட் போய் சொல்லு அதில் என்னமோ கலந்துருக்கான்னு, இல்லாட்டி வீசி எறிஞ்சிருப்பாரு. தாரா மேடம் போ. Service.
Service. Service. Service. Service. Service. delicious ரா. ஏய் நம்ம மீதி வைங்கடா. எல்லாத்தையும் தின்னாதீங்க. Wow, this is so good. I know, right? Really superb, bro. Dave, are you okay? No. I'm okay. Yeah, I'm okay. Guys, come on. இது எப்பவுமே வரதா உனக்கு. Clear chicken soup to table number 4. தேவ் கொஞ்சம் பால் கிட்ட போய் சிக்கன் புரோட்டா வாங்கிட்டு வரியா ப்ளீஸ். தேவ் நீ ஓகே தானே? சடனாக உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ப்ளீஸ் டேக் கேர். I'm okay. போடா.
சர்வீஸ். Yes, chef. Thank you. Wow! Fantastic! Hey, super, my boy! Now you're officially a chef of this kitchen. எல்லா கடைக்கும் அம்மா ஞாபகம் வர வச்சிட்டேன். சூப்பரா தம்பி. தர மேடம். நீங்கள் அப்பொழுது எனக்கு கோமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் தப்பு பண்ணிட்டேனா? ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா சாரி. ஹே, ஷெஃப், நீங்க புதுசு இல்லை, இந்த பிளேஸ் எப்படி தெரியும்? ராஜேஷ் சொன்னார் நீங்கள் எப்போவுமே இங்கே தான் வருவீங்கன்னு. அதை சாப்பிட போறியா? கம், better things are there. உங்களுக்கு இன்னும் ஒன்றே நந்த called me and said, என் மாப்பிள்ளை ஒருத்தன் இருக்கான், உன் கிச்சனில் சேர்த்துக்கோன்னு. And I said, ஆல்ரெடி என் கிச்சனில் நிறைய பேர் இருக்காங்க, முடியாதுன்னு. You know what he said? அவனை நீ சேர்த்துக்கலன்னா உன் கிச்சனுக்கு தாண்டா நஷ்டம்னு. சரி, ஷெஃப், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எதுக்கு குக் பண்ணுறது நிறுத்திட்டீங்க? அமரா, சிக்கன் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி திஸ் இஸ் டர்க்கிஷ் சிக்கன். ஒரு தடவை நான் டர்க்கி போயிருந்தப்போ கூட அங்கே இவ்வளோ டேஸ்ட் இல்லை. இட் இஸ் தேர் சீக்ரெட் ஃபேமிலி ரெசிபி. இதை செய்ய முடியாதா? அதுதான் அதோட அழகு. சம் திங்ஸ் ஆர் பெட்டர் லெஃப்ட் அன்டச்ட். See you tomorrow. Bye, Kev. I just wanted to get it first. எனக்கு ஒன்றும் தெரியல.
காலையில் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது நேற்று சாப்பிட்ட டர்க்கிஷ் சிக்கன் செஃப். கலர் கரெக்டாக வரல, அதான் நான் கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன். நம்ம தேவ் தான். நெக்ஸ்ட் மிஷலின் ஸ்டார் அவர் தேவ். Chef? Eggs. What's he doing? Something new. எல்லாத்தையும் பார்க்காமே செய்கிறாரு. Avrà pietà. Secret ludico. Pudu recipe. இவனுக்கு தமிழ் தெரியுமா? I norvadi kede kede. ஐயோ, Mudit elududa. பேரா கொடு. ஹெச்எஃப் அப்படியே தேவ் மாதிரி குக் பண்ணுறாரு.
Merry Christmas. Merry Christmas, guys. Merry Christmas. Oh, God, I can't May believe God bless you. Amen. ஏண்டி Open the door. Open the door. Hello? Is anybody there? Hey! Open the door. சண்டே ராஜேஷ் ராஜேஷ் அந்த door problem இருக்குன்னு சொன்னேன்ல அந்த வெஜ் வைக்கலையா? Useless fellow. உருப்படியா ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? Open the door. Hello? Anybody there? Hello? Open the door.
இது எப்படி பண்ண? வெந்நீரில் கையில் கிடைச்சதெல்லாம் போட்டேன். எப்படி? ஸ்ப்ரிங் ஆனியனா? ஆ எவ்வளோ? கையில் கிடைச்ச அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டேன். சரி, அடுத்தது இஞ்சி. எத்தனை? இத்தனை. 1 2 3 4 5. ஃபைன். இன்னும் 2 போட்டுக்கலாம். What the hell? என்ன தேவ்? How do you do this? ஒரு அளவு இல்லாமல் நீ பாட்டுக்கு அள்ளி போடுற. அது பழகிருச்சு தாரா மேடம். தாரா மேடம், சாரி, கையே தானாகவே தொடச்சிருச்சு. What's wrong with you, Dev? சாரி தாரா மேடம், கை ஏதோ தெரியாம தானா. இல்லை, இது நீ இந்த ஸ்பாசம்ஸ் என்ன பிரச்சனை உனக்கு? அது 5 வருஷமாக எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. அப்பப்போ நீ பாட்டுக்கு தனியாக ஏதோ பேசிகிட்டு இருக்க, யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிற. தனியாக பேசுகிறேண்ணா. சே, இன்ஃபேக்ட் ஸ்டோரேஜ் ரூமில் டோர் க்ளோஸ் ஆனப்போ நீ எங்கேயோ பார்த்து ஏண்டின்னு கேட்ட. ஏண்டி? என்ன நடக்குது தேவ்? நான் பேசிட்டு இருந்தேண்ணா. இல்லையே. எதையோ மறைக்க பார்க்குற தேவ். உனக்கு என்ன ப்ராப்ளம்? டெல் மீ. உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு தேவ். அது டெல் மீ. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். ஒன்றா தான் வளர்ந்தோம். 5 வருஷம் முன்ன அவ செத்து போயிட்டான். செத்து போயிட்டா கூட என் கண்ணுக்கு தெரியறா, என் கூட பேசிட்டு இருக்கா. அவளால தான் இதெல்லாம். இப்போ கூட இங்கே தான் இருக்காளா? அழகா இருக்கால. மாயா, ஒரு இதயத்தில் 2 உயிராக வாழ்ந்தோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என் உலகத்தில் பாதி அவள் எடுத்துக்கிட்டான். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவள் இல்லாத ஒரு உலகம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வீடு. எங்களுக்கு 5 வயசு இருக்கும்போது மாயா 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 எழுந்துரு.
எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. சரி சரி. மாயா வரலையா? அவங்க 2 பேரும் தூங்குறாங்க. சோ கம்ஃபர்டபிளி. நான் தொட்டாலே அழுகுறா. அவன் தூங்க வச்சா உடனே தூங்கிடுறா. டோன்ட் வரி, இங்கேயே தூங்கட்டும், நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் சாப்பிடுமா, ஒரே ஒரு வாய். இந்த பிரெட் சாப்பிடு. இந்த கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறா. இது இரு, இதோ வரேன். நான் சமைச்சா மட்டும்தான் அவள் சாப்பிடுவாள். அவளுக்காக தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். அவளால் நான் சமைக்கிற விதமே மாறிடுச்சு. அவளோட ஃபேவரட் டிசர்ட்ஸ். சரி, நான் கிளம்பிட்டா? ஓகே, நாளைக்கு வரேன். ஞாபகம் வச்சுக்கோ. மாயா, நீ கிளம்புமா, நான் இங்கே தூங்குறேன். மாயா ஏஞ்சி வீட்டுக்கு வா. நான் வரலமா. வான்னு சொல்றேன்ல. நான் வரலமா. வா வா, நான் வரல. சொன்னா கேளு. வா வா. நான் வரலமா, நான் வரல. गुड मॉर्निंग. 4 டீ கொடுங்க. and வடை கூட. ठीक है बेटी. नाश्ता रेडी. चाय. thank you. bye. बाय बाय. எத்தனை வாட்டி சொன்னாலும் இதான் ஒருத்தனுக்கும் பொறுப்பு இல்லை. ஆல் இந்தியா சேல்ஸ் ஜோன்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க எவனாவது வேலை செஞ்சாதானே. சேலரி மட்டும் கரெக்டா வந்து வாங்கிக்கீங்க. மொத்த ஆண்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். தினம் காலையில எப்படா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிற? a day like this. அதான் சீக்கிரம் எழுந்துட்டேன். உன் ஃப்ரெண்டும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு. நான் போய் அவனை எழுப்புறேன். தேவ், ஏந்திரடா. தேவ், ஏந்திரு. ஏந்திரு தேவ். தேவ், டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். டீ எடுத்துட்டு வந்திருக்கேன்.
கண்ணு இருக்குது. ஏந்திரு தேவ். 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 ஏந்திரு தேவ். தேவ். பசிக்குதுடா. ஏதாவது சமைச்சு தரியா? ஏண்டி என்ன பெரிய ரெசிபி? என்ன இருந்தாலும் நம்ம செய்யற மாதிரி வருமா? ஹாய் டார்லிங்ஸ். நந்து மாமா. ஹாய் மாம். வாட் ஸ்பெஷல் டுடே? ஆன்ச்சோ சாமன். சாப்பிடலாமா? காலங்கத்தால மீன் சாப்பிட்டுக்கிட்டு தேவ் சூப்பரா இருக்கு. இதை வைக்கிறேன். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சட்னியும் இருக்கு. தேர் இஸ் a friend of mine in UK. மிஷலின் ஸ்டார் ஷெஃப். வந்துடுறேன் இருங்க. நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணு. யூகே போகிறத அப்புறம் பிளான் பண்ணலாம். யூ வில் பிகம் a great chef தேவ். ஷட் அப் நந்து. பொண்ணுங்களை மாதிரி சமைச்சுக்கிட்டு. இதுல என்ன ஆணு பொண்ணுன்னு? அது இல்லை, ஏதாவது நல்ல வேலைக்கு போகலாம் இல்லையா? கேட்ரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், என்னது எம்காம் படித்தான், ஏதாவது பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடாது? ஒரு வாட்டியாவது அவன் செஞ்சதை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு வாய். மாயா, டேய், சைட் அடிக்கிற ராஸ்கல். டேய், உங்க அப்பா என்னைக்கா இருந்தாலும் புரிஞ்சுக்குவார்டா. அவசியம் இல்லை. இப்போ எப்படி இருக்குமோ அப்படியே இருக்க ஒரு அல்ல போதும். இன்னும் இருக்குடா, நல்லா ஹாப்பியா இருக்கலாம். எனக்கு என்னவோ நீ உன் லைஃப்பை வேஸ்ட் பண்றியோன்னு தோணுதுடா. இந்த உலகத்தில் உன் கூட யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நீ யோசிச்சு பார்க்கும்போது உன் லைஃப்பை நீ உனக்காக வாழ்ந்தியா இல்லை மற்றவங்களுக்காக வாழ்ந்தியான்னு தோணும். நல்லா இருக்காது. யார் போனா என்ன, நீ இருப்பல்ல. மாட்டேன், உனக்கு நீ மட்டும்தான் இருப்ப. டாபிக் சேஞ்ச் பண்ணாத. காலையில் எழுந்துரு, சன்ரைஸ் பாரு, சிரி, பிடிச்சதை குக் பண்ணு, வயிறு நிறைய சாப்பிடு. யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? விட்டா கேள்வி மாதிரி பேசிட்டு இருக்க. போடா, இனிமே எதுவும் சொல்லலை, போ. குட் மார்னிங். மார்னிங். நல்லா இருக்கே. நம்ம டீ கடையிலையா வாங்கின? பின்ன இது உங்க பையன் நேத்து செஞ்சது, கொஞ்சம் நமத்து போயிடுச்சு. இதே சுட சுட சாப்பிட்டிருந்தா எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல உங்க கனவு என்ன அங்கிள்? நீங்க இப்ப இருக்கிற மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு சிரிக்கவே தெரியாம ராத்திரி ஆச்சுன்னா தண்ணி அடிச்சுட்டு தூங்கிடணும்னு ஆசைப்பட்டீங்க. சரி, நான் போய் தேவ எழுப்பிட்டு வரேன். என்ன இருந்தாலும் நம்ம செய்யற மாதிரி வருமா? அது என்னது? ஸ்கிராம்பிள் டெக்ஸ்மா, ஈஸி தான்.
நெக்ஸ்ட் என்னடா? இப்போ கொஞ்சம் இட்டாலியன் டச் தரணும்னா பெப்பர் அண்ட் ஆரிகானோ. இது நம்ம ஆக்சுவலாக எக் புரிஜி தான். ஓ ரொம்ப நல்லா இருக்குடா. கொஞ்சம் இட்டாலியன் டச் தரும்போது ஸ்கிராம்பிள் எக்ஸ். இது கொஞ்சம் டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்குடா. நீ கேட்டரிங் படிக்கணுமா? படி, என்ன வேணாலும் பண்ணு, எங்க போகணும்னு நினைக்கிறியோ போ. ஆனா எப்போதும் சந்தோஷமா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ஐ எம் சாரிடா. எங்க அம்மா ஞாபகப்படுத்திட்டடா நீ. என்னப்பா? It's okay. உங்க அப்பா இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன். என்னடா? என்னாச்சு? I love you, Maya. சீப்போ வெக்கப்பட வைக்கிற ராஸ்கல். தேவ், நம்ம யூகே போலாம். சேர்ந்து போலாம். அங்கேயே சேர்ந்து இருக்கலாம். அங்கேயே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம். அங்க 1-2 நாள் தான் ஸ்னோ வருமா? ஸ்னோ தேவ், ஸ்னோடா தேவ். தேவா, எழுதுடா. மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தேவ், மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
பசிக்குதுடா. ஏதாவது சமைச்சு தரியா? தேவ், இப்போ நீ பார்க்குறதா ஹலூசினேஷன், உன்னோட மனப்பிராந்தி. நீ தாண்டா பிராண்டி, போடா. ஹாலூசினேஷனா? தேவ், வா நம்ம கிளம்பலாம். போலாம் வா. இரு, ஆனால் என் கண்ணுக்கு தெரியறாளே. என் கண்ணுக்கு தெரிய மாட்டாளே. உங்கள் அம்மா அப்பா கண்ணுக்கும் தெரிய மாட்டா. யார் கண்ணுக்கும் தெரியாத மாயா உனக்கு மட்டும் எப்படி? ம், ஆனால் எனக்கு அது போதும். அச்சோ தேவ், இந்த கிறுக்க சரியில்லடா. வா நம்ம போலாம். அது உனக்காக இல்லை, மாயாக்காக தான் சொல்கிறேன். நீ எந்த அளவுக்கு அவள் இருக்கா நம்புறியோ, எந்த அளவுக்கு அவள் கூட பேசுகிறியோ, எந்த அளவுக்கு அவளை உன்னோட கட்டி போட்டுக்கிறியோ, அந்த அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அவள் இல்லைன்ற நிஜம் தெரிகிற வரைக்கும் அழு, grieve, let her leave, cry. For her peace we need to let her go. இங்கே பாரு தேவ், சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா வளர்ந்தீங்க. அவங்க இப்போ இல்லாததால் வாழ்க்கையே இழந்த மாதிரி இருக்கு. அதுதான் ரீசன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன். யூ டோன்ட் வரி, யூ வில் பி ஆல் ரைட் தேவ், யூ வில் பி ஆல் ரைட். ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் இந்த சீஷர்ஸ், இன்சாம்னியா இதெல்லாம்னு சொன்னாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் தந்தாங்க, வேலை செய்யலை. உண்மை என்னென்னா, மாயா எப்போவும் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா. என் மேலே படுத்துக்கிறா, ஆடுறா, கிள்றா, கிச்சு கிச்சு மூட்டுறா, இருக்கா. நான் தான் அவள் இல்லைன்னு கண்டுக்காத மாதிரி இருக்கேன். ஐயோ, நான் செத்து போயிட்டேனா?
என்ன கொண்டுட்டீங்களேடா படுப்பாவீங்களா நான் செத்து போயிட்டேனா என்ன கொண்டுட்டீங்களே ஐயோ இதோ இப்போ கூட நான் செத்து போயிட்டு நான் ஷாக்கில் ஒப்பாரி வச்சு அழுதுட்ருக்கேன். ஐயோ ஐயோ என்ன பார்த்து சிரிக்கிறாளே என்ன பார்த்து ஐயோ பைத்தியக்கார மாதிரி தெரியறனா? ஏதோ இப்போதான் கரெக்டாக தெரியுற. பரவாயில்ல, நல்ல பொண்ணு தான். கொஞ்சம் திமிரு, ஆனால் நல்ல பொண்ணு தான். குளிருதா? இங்கே போத்திக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. பரவாயில்ல தேவ். டேய் அவளுக்கு ஓசிடி. ஓ இருக்கட்டும். தேவ், அப்போ நீ 5 வருஷமா சரியா தூங்கலையா? தேவு தேவா. சரி, மாயா பற்றி சொல்ல. மாயா பற்றி என்ன? மாயாக்கு என்ன பிடிக்கும்? அவகிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாவது செஞ்சு தரியா? டிசர்ட்? என்ன காஃபி அடிக்கிறா. உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காப்பி அடிக்கிறா பாத்தியா? என்ன செய்யட்டும்? மாயாக்கு என்ன பிடிக்குமோ அது. ஐயா, என்னது இது? நல்லா இல்லையா? பரவாயில்ல, ஆனா இன்னும் ரொமான்டிக்கா ஏதாவது செய். இந்த ஸ்ட்ராபெரி அது இதுன்னு ஏதாவது போடு, பார்க்கறதுக்கே ரொமான்டிக்கா இருக்கும். Best part is strawberries. எனக்கும் சொல்லி தெரியாதே உன்ன மாதிரி சமைக்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஏதோ குறையிற மாதிரி இருக்கே. எக்ஸாக்ட்லி. அப்போ we improvise.
இதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இதுக்கு மேலே என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. garlic. பர்ஃபெக்ட். இதான் என் குக்கிங். நான் போய் வைன் எடுத்து வந்துடுங்க. பிடிச்ச கலர் ப்ளூ, க்ரீன். உனக்கு? ரெட் அண்ட் பிளாக். பிடிச்ச மியூசிக்? ராஜா சார். எனக்கும் தான். 90s ரஹ்மான் கூட. யா. ஃபுட்? இட்டாலியன். அப்பப்போ போர் அடிச்சா இந்தியன், சைனீஸ். உனக்கு? நீட்லி, பள்ளிப்பாளையம் சிக்கன், மதுரையில் கிடைக்கிற கறி தோசை, நாட்டுக்கோழி வறுவல். இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு. நைஸ். இதுக்கு முன்னாடி பெருசாலாம் அது இல்லைங்க. சென்னையில் தாஜ் கோரமண்டல் பார்த்தேன். இப்போ மாப்ஸில் டெம்பிள் பே. அப்போ உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்கள்? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட். அப்படியா? பெரிய ரெக்கமெண்டேஷன். தெரியும். ஹெட் ஷெஃப் அந்த பீச் பிடிக்குமா? அப்பா ஃபுல்லாகி போச்சு. ஃபுல் ஆயிடுச்சு. தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ். ரொம்ப ஃபீல் பண்றா போல இருக்கு. ஏதாவது கேட்டு பாரு, உண்மையை சொல்லிடுவா. ஏதாவதுண்ணா? அம்மா அம்மா பத்தி கேளு. அம்மா பத்தி. அது உங்கள் அம்மா? அம்மா? அப்பா அப்பா பத்தி கேளு. அப்பா பத்தி. உங்கள் அப்பா? அப்பா? அப்பா பற்றி என்ன? தப்பாக எடுத்துக்கலனா உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? எனக்கு 8 வயசு இருக்கும்போது அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்க. நான் சொன்னேன்ல, உண்மையை சொல்லிடுவானே. அம்மா என்ன அப்பா கிட்ட இருந்து தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ தூரம்னா எனக்கு அப்பா வச்ச பேரை கூட மாற்றுற அளவுக்கு. அப்பப்போ அவரை பற்றி கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கு. எங்கள் அப்பாவை பழைய மாதிரி அவருக்கு பிடிச்ச வேலையை செய்ய வைக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு தான் அம்மாவோட சண்டை போட்டு வந்துட்டேன், அப்பாவை தேடி. தேடி தேடி கிடைச்சிட்டாரா? ஆல்மோஸ்ட். Why do you cook? சின்ன வயசில் என் அப்பா ஒரு டிஷ் செய்வார், கோல்ட் கிரஸ்டட் ஃபிஷ்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரட். அந்த டிஷ் மறுபடியும் சாப்பிடணும். மேபி அதுக்கு தான் குக் பண்ணுறேனோ என்னமோ. அவரை பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தா மறுபடியும் அந்த டேஸ்ட் வந்துடும்னு ஒரு நம்பிக்கை. அதான்.
அம்மாரா? தேவ் 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 சாரிடா. எனக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ போடா, நீ போ தேவ். தேவ் தேவ் சாரிடா. தேவ் சாரி தேவ். தேவ் தேவ் இன்னொரு பாட்டில் வைன் எடுத்து வரேங்க. தேவோ தேவோ தேவா 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 தேவ் 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 தாரா பாரு. தேவ் 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 செத்து போயிடாத. தேவ் செத்து போயிடாத. செத்து போயிடாத. தேவ் 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 லிசன், கேன் யூ ஹியர் மீ? தேவ் என்னாச்சு? மை காட் தேவ். தேவ் தேவ் கெட் அப். தேவ்
மாயா, மாயா, நான் டாக்டர் கிட்ட பேசினேன். தேவ்க்கு ஓவர் எக்ஸர்ஷனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கான். இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இன்னொரு தடவை அட்டாக் வரலாம். அதுக்கு சாப்பிட்றத குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் குறைக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்லா தூங்கணும். மாயா, நீ பாத்தியா இல்லையான்னு தெரியல, தேவை பார்க்கறதுக்கு கிச்சன்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அவருக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நீ ஐம் சாரி மாயா, நீ விட்டு போனாதான் தேவ்க்கு தூக்கம். நான் ஒரு ராத்திரியிலேயே தேவ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. தேவ்க்கு உன் இடத்துல நான் இருக்கேன். ப்ளீஸ் மாயா, தேவ் பழக்கணும். அதுக்கு நீ போகணும். And I promise I'll take care of him. நீ எப்படி பார்த்துக்கிட்டியோ நானும் அப்படியே பார்த்துக்கிறேன். அது நாங்கள் ஸ்டோரேஜ் ரூமில் டோர் லாக் ஆகி ஸ்டோரேஜ் ரூம் டோர் திறக்க முடியல. தேவ்க்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. அவனுக்கு இன்சாம்னியா, தூங்கினா சரியாயிடும்னு சொல்கிறாங்க. 1 or 2 days நார்மல் ஆகிடும்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. நீ? நான் நல்லா தான் இருக்கேன் ஷெஃப். இன்னைக்கே ஒர்க்குக்கு வந்துடுறேன். யூ பி வித் தேவ், அவனை பார்த்துக்குங்க. என்ன ஷெஃப் அது எனக்கா? நீங்கள் செஞ்சீங்களா ஷெஃப்? எஸ், இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். கோல்ட் கஸ்டர்ட் ஃபிஷ். என் அமராவோட ஃபேவரேட். ரொம்ப நாள் கழிச்சு அவன் ஞாபகம் வந்துச்சு, அதான் பண்ணேன். தாரா,
என்னாச்சு? நல்லா இருக்கா? Is everything okay? You take care. கொஞ்ச நாள் நீங்களே எடுத்துக்கங்க. நீயும் தான். Let me know when you're ready. It's already late. 8 ஆயிடுச்சு. தேவைப்பட்டா ஃபோன் பண்ணுங்க. கூப்பிட்டீங்களா? Five o'clock கிச்சனில் பார்க்கலாம். பேச நிறைய இருக்கு. அப்பா கிடைச்சிட்டாரா? ஆல்மோஸ்ட். பயமா? சீச்சி, இங்க எதுக்குன்னு நினைச்சேன். இன்னைக்கே கிடைச்சிருவாரு. அப்புறம் கோல்ட் கிறிஸ்டல் ஃபிஷ் எப்படி இருந்தது? பழைய டேஸ்ட் வந்துச்சா? பர்ஃபெக்டா இருந்தது. நாளைக்கு நான் செஞ்சு தரேன். சரி, இப்போ எப்படி இருக்கு? தேவ், கண்ணை மூடு, தூங்கு, ட்ரை பண்ணு. என்னால் முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ட்ரை.
உன்னை நானும் நினைக்கும் நேரம் நொடிகள் யுகமாய் மாறுதே உன் நினைவில் தொலைந்தே உன் நினைவில் தொலைந்தே காலம் மாறி போன போதும் நீங்குமா உன் ஞாபகம் உன் நினைவில் தொலைந்தே உன் நினைவில் தொலைந்தே Go, go, go.